Hi friends, welcome back to our channel Seenu Tech Tamil. நாம இன்னைக்கு இந்த ஒரு வீடியோல அத பத்தி பார்க்க போறோம் அப்படினு எடுத்துக்கிட்டீங்கனாக்கா உங்களோட Instagram அக்கவுண்டோட லாகின் ஆக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ற ஒரு செட்டிங்கை பத்தி தாங்க பார்க்க போறோம். and then உங்களோட யூசர் நேமும் உங்களோட பாஸ்வேர்டும் இன்னொரு பர்சனுக்கு தெரியும்ன்ற பட்சத்துல அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணி உங்களோட அக்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா லாகின் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்றது நீங்க செக் பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னாக்கா அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல்லேருந்து நீங்கள் லாக் அவுட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த செட்டிங்கை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் குயிக்காக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட லாகின் ஆக்டிவிட்டி செக் பண்ணுமோ அப்படி இல்லைனா வேறு யாராச்சும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் வந்து லாகின்ல இருக்கணும். ஸோ அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்துருங்க. ஸோ இதில் இன்ஸ்டாகிராம் ஹோம் பேஜ் வந்து உங்களோட ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிட்டு மேலே ரைட் சைட் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பார் லைன்ஸ் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாகவே அக்கௌண்ட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது கிளிக் பண்ணி அப்படின்னா அக்கௌண்ட் சென்டரோட செட்டிங்ஸ் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் கீழே அதாவது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல்ஸ் இருக்கும், கீழே வந்து கனெக்டட் எக்ஸ்பீரியன்சஸ், கீழே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் செட்டிங்ஸ்னு இருக்கும். ஸோ அந்த அக்கௌண்ட் செட்டிங்ஸ்க்கு கீழே பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கங்க. இதை கிளிக் பண்ணி கொள்ளுங்க. இதுலேயும் 2 காலம் இருக்கும். ஸோ இதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ரெக்கவரின்னு ஒன்று இருக்கும், கீழே வந்து செக்யூரிட்டி செக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இதில் செக்யூரிட்டி செக்ஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்கு கீழே வேர் யூ ஆர் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். வேர் யூ ஆர் லாகின் மேலே இருக்கும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த வேர் யூ ஆர் லாகின் அப்படின்ற ஆப்ஷனுக்கு கீழே ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வி டிடெக்ட் அன்ரெகனைஸ்டு லாகின்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா எந்தெந்த டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து லாகின்ல பண்ணீங்க இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தீங்க அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். ஸோ இந்த ரிவ்யூ டிவைஸ் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட அக்கௌண்ட் வந்து எந்தெந்த டிவைசஸ்லாம் லாகின் ஆகிட்டு இருந்துச்சோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா நேம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கும். அது ஆண்ட்ராய்டு இருந்தால் ஆண்ட்ராய்டு இருக்கும், அப்படி இல்லைனா பிசியாக இருந்தால் பிசின்னு இருக்கும், அப்படி இல்லைனா ஐஃபோன் வந்தாக்கா ஐஃபோன் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கும். ஸோ இதில் என்னோட அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் மட்டும் தான் வந்து ஓப்பன் ஆயிருந்தது அப்படின்றதால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 இது வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கு. ஒரே ஐடி தான், ஆனால் ரெண்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னாக்கா டேட் வந்து லாகின் பண்ணோம் இல்லைங்களா, அந்த டேட் அண்ட் டைம் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிவைஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் பண்ண முடியும். இந்த இடத்துல ஆண்ட்ராய்டு மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கும். ஸோ அது எந்த டிவைஸ்ன்றது நம்மளால வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ எந்தெந்த டிவைசஸில் லாகின்ல இருந்துச்சுன்றத டீட்டெயில்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ அந்த டேட்டை வச்சு நீங்கள் தான் லாகின் பண்ணீங்க அப்படின்னாக்கா திஸ் வாஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா அது நீங்கள் அப்படின்றதால அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிளியர் ஆகிடும். அதுக்கு பக்கத்துலேயே திஸ் வாஸ் நாட் மீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது இது நான் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட அக்கௌண்ட் வந்து செக்யூர் பண்ணணும் அப்படின்றதுக்காக உங்களோட பாஸ்வேர்டு வந்து நீங்கள் அப்டேட் பண்ணி உங்கள் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆகும். ஸோ அதை நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட கரண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே நியூ பாஸ்வேர்டும் அப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் என்டர் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த அக்கௌண்ட்ல சேஞ்ச் பண்ண உடனே அந்த அக்கௌண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா லாக் அவுட் ஆகிடும். ஐ மீன் இதில் சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்த உடனே எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா லாக் அவுட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்கு பாருங்க. லாக் அவுட் ஆஃப் அதர் டிவைசஸ், சூஸ் திஸ் இஃப் சம்மன் எல்ஸ் யூஸ் யுவர் அக்கௌண்ட். அதாவது உங்களோட அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேற யாராச்சும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்தந்த டிவைஸ்லேருந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாக் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை டிக் பண்ணி கீழே சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னாக்கா அதில் வந்து லாக் அவுட்டும் ஆகிடும். அண்ட் தென் உங்களோட பாஸ்வேர்டும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, டேரெக்டாகவே உங்களோட அக்கௌண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிவைஸில் வந்து லாக் அவுட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் தான் அது. ஸோ திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா வேர் யுவர் லாகின் அப்படின்ற இந்த பேஜுக்கு வந்துருங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுக்கு கீழே நீங்கள் என்னென்ன அக்கௌண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதோட நேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும். அதில் எந்த அக்கௌண்ட் உங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணி உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னாக்கா அக்கௌண்ட் லாகின் ஆக்டிவிட்டி அப்படின்றதுக்கு கீழே இந்த டிவைஸோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல காட்டும். அதாவது இப்போ நீங்கள் கரண்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைங்களா, அதாவது இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா, ஸோ அந்த டிவைஸோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லையும் லாகின் ஆன் அதர் டிவைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வேற ஏதாச்சும் வந்து டிவைசஸில் வந்து உங்களோட லாகின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த டிவைசஸோட நேமும் அண்ட் தென் அதோட லொக்கேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்கும். ஆனால் அந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ப்ராப்பராக இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. அது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்மேட்சாக தான் இருக்கும். நீங்கள் லாகின் பண்ணது வேறு பிளேஸாக கூட இருக்கலாம், ஆனால் இதில் காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா வேறு பிளேஸாக இருக்கும். ஸோ அதால் அந்த லொக்கேஷனை வச்சு நம்ம ஃபைண்ட் பண்ண முடியாது இதுலேயுமே. ஸோ அது நீங்கள் அந்த ஆப்ஷன் அதாவது எந்த அக்கௌண்ட்டில் வந்து இருக்குன்றதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா அந்த டிவைஸோட நேம் வச்சோ அப்படி இல்லைனா அதில் இருக்கிற டைம் வச்சோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ யூஸ்வலாக வந்து நான் இந்த ஒரு டிவைஸில் மட்டும் தான் லாகின்ல வச்சு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கீழே இருக்கிற இந்த டிவைசஸ்லாம் யாருதுன்னு தெரியல அப்படின்னாக்கா அந்த டிவைசஸ் எல்லாமே சூஸ் பண்ணி லாக் அவுட் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களோட டிவைஸை தவிர்த்து வேற எதில் வந்து லாகின்ல இருந்தாலுமே டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா லாக் அவுட் ஆகிடும். ஸோ உங்களோட அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஃபாக வச்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட லாகின் ஆக்டிவிட்டி செக் பண்ணோம், இல்லை வேறு யாராச்சும் வந்து நம்மளோட அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்றத ஃபைன் பண்ணி அதை லாக் அவுட் பண்ணுறதுக்கான மெத்தடும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஓரளவுக்கு டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களோட அக்கௌண்ட் வந்து செக்யூரபிளாக வைக்கிறதுக்கான மெத்தடும் நான் இதில் சொல்லிடுறேன். 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் தான் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். இந்த 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் பற்றி
உங்களோட இன்ஸ்டாகிராமோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இது ரெண்டுமே வேற ஒருத்தருக்கு தெரிஞ்சாலுமே இந்த 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் நீங்கள் ஆனில் வைக்கும்போது உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இல்லாமல் அவங்களால லாகின் பண்ண முடியாது. ஸோ உங்களோட அக்கௌண்ட் செக்யூரபிளாக இருக்கணும் அப்படின்னாக்கா மோஸ்ட்லி இந்த 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் யூசர் நேம் வந்து வேற ஒருத்தருக்கு தெரியுன்ற பட்சத்தில் உங்கள் அக்கௌண்ட் சேஃபாக வைக்கிறதுக்கு இந்த 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் இன்ஸ்டாகிராமோட லாகின் ஆக்டிவிட்டி பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. மேலும் இது போன்ற டெக் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். மீண்டும் ஒரு பயனுள்ள டெக் தகவலோடு சந்திப்போம். நன்றி.